டூப்பரா போகக்கூடிய இந்த டாஸ்லா செட்டப் மல்டி பர்பஸ். இது 4 பீஸ் காம்போ டாப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேவி பாட் செட். இதுல வந்து உங்களுக்கு 4 பீஸ் கொடுத்திருக்காங்க. ட்ரை ப்ளை நல்ல ஹெவி ஸ்டீல்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. இன்னொரு சூப்பர் டூப்பர் காம்போ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது. இதுவுமே குக் அண்ட் சர்வ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மெயினா கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா போகும். ஸோ இதுல பெரிய சைஸ் வேணும்னாலும் இருக்கு, சின்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர் காம்போ கொடுத்திருக்காங்க. அதனால கேரட் தோசை, பீட்ரூட் தோசை போடுறதுக்கு இல்ல வெங்காய தோசை போடுறதுக்கு சூப்பரா இருக்கும். இது இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். இந்த பணியாரக்கல்லே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்டு தான். நம்ம கிட்ட பிளாட்டா இருக்கிறதுனால இண்டக்ஷன்ல நீங்க வாங்கி இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். இது நம்ம கிட்ட 3 சைஸ்ல அவைலபிளா இருக்கும். மிக்ஸி ட்ரம் எல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாமே வந்துட்டு இங்க உங்களுக்கு கிடைக்கும். நீங்க வெப்சைட் மூலியமா ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 7% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்க போறாங்க. கொடுத்திருக்க எல்லாமே நீங்க இண்டக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாம இப்ப ராக்கெட் ஸ்டவ் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணின ராக்கெட் ஸ்டவ்ஸ் இப்ப ரெடியா இருக்கு. தமிழ் நியூ இயர்க்கான ஸ்பெஷல் ஒரு 8 காம்போ ஆஃபர்ஸ் வந்து தேவையான எல்லா விதமான சகலமும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு பாத்திரங்கள்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி டாக்கிங் பெங்குயின் சேனல். ஸோ போன தடவை ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ்ல இருந்து உங்களுக்காக ஒரு சூப்பர் டூப்பரான பொங்கல் ஆஃபர் வந்துட்டு கொடுத்துருந்தோம். அடுத்ததா இப்போ தமிழ் நியூ இயர்க்கான ஸ்பெஷல் ஒரு 8 காம்போ ஆஃபர்ஸ் வந்துட்டு போட்டிருக்கோம். அந்த 8 காம்போ ஆஃபர் என்னென்ன அப்படின்றத நான் ஒன்னா உங்களுக்கு சொல்றேன். ஸோ நம்ம ஸ்ரீவாரி என்டர்பிரைசஸ் கோயம்புத்தூர் விலாங்குறிச்சி மெயின் ரோட்லயே வந்துட்டு லொகேட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட். இவங்க கிட்ட வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான சகலமும் இவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு பாத்திரங்கள்ல. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை எல்லா பக்கமும் இருக்கு. கேஸ் கிடைக்கல அப்படின்ற ப்ராப்ளம் எல்லா பக்கமும் இருக்கு. ஸோ உங்களுக்காக வந்து இப்ப ராக்கெட் ஸ்டவ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அது நல்லா போயிட்டு இருந்தது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. சுத்தமா ஸ்டாக் இல்லாம இருந்தது. மறுபடியும் இப்ப நிறைய அடுப்புகள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. நீங்க வேணும் அப்படின்றவங்க முதல்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். நான் அது எப்படி ஒர்க் ஆகுன்றது நான் கடைசியா காட்டுறேன். ஸோ இப்போ வந்துட்டு தமிழ் இயருக்கான ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்கூல் ஓபன் பண்ண போறதால அதுக்கு தேவையான ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எப்போதுமே சூப்பர் டூப்பரா போகக்கூடிய இந்த டாஸ்லா செட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மல்டி பர்பஸ். இதுல நீங்க வந்துட்டு குக் அண்ட் சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க இப்ப நான் காட்ட போற எல்லா காம்போ ஆஃபருமே சிலிண்டர்ல தான் இது வரைக்கும் நம்ம வச்சுட்டு இருப்போம்ல. இப்போ அவங்க கொடுத்திருக்க எல்லாமே நீங்க இண்டக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா நீங்க இனிமேல் வந்து எதா இருந்தாலுமே இண்டக்ஷன்ல யூஸ் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வந்து கேஸ் கன்சப்ஷன் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து கொஞ்சம் டீப்பரா கொடுத்திருக்காங்க. டாஸ்லாலேயே கொஞ்சம் டீப்பரான செட் கொடுத்திருக்காங்க. இது 4 பீஸ் காம்போ. ஓகேவா? இது வந்து நீங்க சமைக்கிறதுக்கோ இல்லைன்னா ஸ்டோர் பண்றதுக்கோ எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இது வந்துட்டு எத்தனை பீஸ் இருக்குமா? 6 பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு பிளாட்டான டாஸ்லா செட். இதோட பிரைஸ் என்ன சொல்லுங்க? இது 4 பீஸ் காம்போ வந்து உங்களுக்கு 4700 ரூபாய் வரும். இந்த 6 பீஸ் காம்போவும் உங்களுக்கு அதே சேம் ரேட்ல தான் வரும். ஓகே, அதே 4700 ரூபாய் தான். 700 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ இந்த 2 காம்போ கொடுத்துருக்காங்க. நீங்க பிளாட்டா வேணும் 6 பீஸ் வேணும்னாலும் சரி, கொஞ்சம் டீப்பரா கொஞ்சம் குவான்டிட்டி நிறைய பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் இதா வேணும்னாலும் 4 பீஸோடது எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவி பாட். இது வந்துட்டு டாப் செட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாப் செட் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டைம் நாங்க லான்ச் பண்ணிட்டே இருந்தோம். அவ்வளவு சூப்பரா போகுது. ஏன்னா இது வந்து பாக்குறதுக்குமே இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு, அழகா இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு இண்டக்ஷன்லயே யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ்லயே யூஸ் பண்ணிக்கலாம். சமைச்சு முடிச்ச உடனே அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டை போட்டு டேபிள் மேல வச்சீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஓகேவா? இதுல வந்துட்டு உங்களுக்கு 5 பீஸ் செட் கொடுத்திருக்காங்க. இது வந்து கிரேவி செட், கிரேவி பாட் செட். இதுல வந்து உங்களுக்கு 4 பீஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு சாப்பாடு, குழம்பு, ரசம், காய் இல்ல வேற ஏதாவது ஒண்ணு வைக்கிறதுக்கு இந்த ஒரு செட்டை எடுத்துக்கலாம். யாராவது வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் கூட இதை நீங்க வந்துட்டு அப்படியே சமைச்சு நீட்டா டேபிள் மேல வச்சுட்டீங்க, லிட்ட போட்டு அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி சீக்கிரமாவும் குக் ஆயிடும், அடி பிடிக்காது. இது எல்லாமே வந்துட்டு ட்ரை ப்ளை நல்லா ஹெவி ஸ்டீல்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிஷ் வாஷர் யூஸ் பண்ணியும் நீங்க இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரேவி பாட். இப்போ இதுல அதேதான் நீங்க சமைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், சர்விங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ஆல்ரெடி நீங்க குக்கர்ல அதுல எல்லாம் செஞ்சதை எடுத்து போட்டு வைக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே சேம் பர்பஸ். இதோட ரேட் என்ன? இந்த 5 பீஸ் காம்போ வந்து உங்களுக்கு 5700 கொடுக்குறோம். இந்த 4 பீஸ் காம்போ வந்து நம்ம 4000
8700 கொடுக்குறோம். ஓகே, ஸோ இந்த 2 காம்போ இருக்கு. 2 காம்போல நீங்க எது வேணுமோ எடுத்துக்கலாம். இன்னொரு சூப்பர் டூப்பர் காம்போ இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிஃப்டிங் பர்பஸ்க்கும் வாங்கிக்கலாம், இல்ல எனக்கு வந்து ஓன் யூஸ்க்கு வீட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது வந்து இந்த மாவு டப்பா மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த லேயர் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ். இதுல சின்னதுல இருந்து நல்லா பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு. நீங்க இதுல ஏதாவது போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கும் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது மாவெல்லாம் போட்டு வைக்கிறீங்க, இல்லைன்னா பயிர் வகைகள் போட்டு வைக்கிறீங்க, எங்கேயாவது லாங் டிராவல் பண்ண போறீங்க. அதுவும் இப்ப மெயினா வந்து எல்லாருமே வந்து பிக்னிக் போக ஆரம்பிச்சிருப்பீங்க, வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்க ஃபேமிலியா போகும்போது இந்த மாதிரி ஒரு லேயர் பாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க பட்ஜெட் குள்ளர அப்படின்னா போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்ல ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் பாக்ஸ் இது. இதுல வந்து உங்களுக்கு 4 பீஸ் இருக்கா. இன்னொன்னு காம்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஆப்பிள் ஹண்டின்னு சொல்லுவாங்க. இதுவுமே குக் அண்ட் சர்வ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா மெயினா கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப நல்லா போகும். மேல பாத்தீங்கன்னா இந்த லிட் வந்து நல்ல ஒரு கோல்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஹண்டியுமே வந்து நல்ல சூப்பரான ஃபினிஷிங், நல்ல ஒரு ஆப்பிள் ஃபினிஷிங்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைட் லிட்டோட வந்துடும், அந்த ஹேண்டிலோட வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்போ இருக்கு. அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுவுமே எஸ்எஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடிய ஒரு ஹண்டி. இந்த ஹண்டியில உங்களுக்கு 3 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா மெயினா நம்ம கிஃப்டிங் பர்பஸ்க்கும் அதே மாதிரி சர்விங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். லெட் பாத்தீங்களா, சைட்ல இந்த ஹேண்டில் வந்துடும். நீங்க செஞ்சதா அப்படியே இந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஹாட்டாவும் இருக்குல்லமா? ஆமா, ஹாட்டாவும் இருக்கும், வச்சு சமைச்சுக்கலாம். அதுக்குதான் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு வால்வு கொடுத்துருப்போம். சமைக்கிறப்போ அந்த இது வர்றதுக்காக, கேஸ் வர்றதுக்காக உங்களுக்கு ஒரு வால்வு வரும். சோ இந்த மாதிரி 3 காம்போ. இப்போ இந்த 3 காம்போட பிரைஸ் என்ன? இந்த மாவு டப்பா வந்து 1999க்கு கொடுக்குறோம். இந்த லேசர் பிரிண்ட் பண்ண ஹண்டி வந்து 2699க்கு கொடுக்குறோம். இந்த ஆப்பிள் ஹண்டி வந்து 1899க்கு கொடுக்குறோம். 1899க்கு. சோ இதுல எந்த காம்போ வேணாலும் வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு இந்த மாவு டப்பா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல இந்த லேசர் பிரிண்ட் இருக்கக்கூடிய ஹண்டி வாங்கிக்கலாம், ஆப்பிள் ஹண்டி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இது மெயினா கிஃப்டிங் பர்பஸ் அண்ட் வந்துட்டு ஃபேமிலி யூசேஜ்க்காக 2 விதமா கொடுத்துருக்காங்க. சோ இது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி பாட்டும் அதே மாதிரி கிரேவி பாட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுல பெரிய சைஸ் வேணும்னாலும் இருக்கு, சின்ன சைஸ் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். பட் இப்போ காம்போ ஆஃபர்ல வந்துட்டு இது என்ன எவ்வளவு சைஸ், எத்தனை இது வந்து 22 சென்டிமீட்டர். இதுல ஒரு 3/4 கிலோ நம்ம பிரியாணி ஆனாலும் குழம்பு வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த கடாயில வந்து ஒரு 1/2 கிலோ நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சேர்த்து இப்போ நம்ம தமிழ் நியூ இயர்க்காக 2999க்கு கொடுக்குறோம். 2999க்கு வந்துட்டு இந்த காம்போ வந்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். எப்போதுமே வந்துட்டு ஸ்ரீவாரி வரும்போது எல்லாமே கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப நல்லாவே போகும். கேஸ்ட் அயர்ன்ல காம்போ கொடுக்காம இருந்தா எப்படி? அதுலயுமே வந்து இந்த டைம் வந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நிறைய பேர் தோசைக்கல் வாங்கிட்டாங்க, அதனால கொஞ்சம் மினி ஊத்தாப்பமா போடுங்களேன்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இப்ப வீட்டுல குட்டீஸ் இருக்கிறாங்க, 4 பேர் 4 விதமான தோசை கேட்பாங்க. அதனால கேரட் தோசை, பீட்ரூட் தோசைன்னு போடுறதுக்கு, இல்ல வெங்காய தோசை போடுறதுக்குலாம் சூப்பரா இருக்கும். இது இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். இந்த 4 பொருள் சேர்த்தியே நம்ம நியூ இயர்க்காக வந்து 1999க்கு கொடுக்குறோம். இதுக்கு மட்டும் ஷிப்பிங் வந்துடும். ஏன்னா இதோட மொத்த டோட்டல் வெயிட்டே பாத்தீங்கன்னா 10 கிலோ வந்துடும். அதனால வந்து கஸ்டமர் பாதி ஒரு 200 தருவாங்க, நாங்க ஒரு 200 போட்டு வீட்டுக்கே அனுப்பிச்சு விட்டுருவோம். ஓகே, ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கடாய் வந்துருது, ஸ்கில்லட் வந்துடும், இந்த தோசை கரண்டி பிளஸ் வந்துட்டு இந்த மினி ஊத்தாப்பம் கல், இந்த 4 காம்போவும் சேர்த்து 1999க்கு நீங்க வாங்கிக்கலாம். இல்லைனாலுமே உங்களுக்கு வந்து இப்போ கேஸ்ட் அயர்ன் சம்பந்தமா தோசை கல் வேணும், இந்த பேப்பர் ரோஸ்ட் கல் வேணும், இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஸ்கில்லட்ஸ் எல்லாம் வேணும், பெரிய கடாய் மாதிரி வேணும்னா எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினா ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம குக்கர் காம்போ போட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர் காம்போ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல 2 சைஸ்ல நம்ம இந்த டைம் கொடுத்துருக்கோம். இதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா ஒரு சின்ன ஃபேமிலியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 லிட்டரும் 3 லிட்டரும் போதுமானது. பொதுவா இந்த சின்ன குக்கருக்கு வந்து எப்பவுமே சிம்பிள தான் வைக்கணும், ஃபுல்லுல வைக்க கூடாது. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால எப்பவுமே சிம்பிள வச்சுக்கணும். இது 2, அதாவது 1.5 லிட்டரும் 3 லிட்டரும் சேர்த்து 3499க்கு கொடுக்குறோம். 2.5 லிட்டரும் 5 லிட்டரும் சேர்த்து 4499க்கு கொடுத்துறோம். இது எல்லாத்துக்குமே 2 லிட்டு வந்துடும், ஒரு ஸ்டீல் லிட்டு, ஒரு கிளாஸ் லிட்டு. அதே மாதிரி இந்த கேஸ்கெட்டும் பாத்தீங்கன்னா 2 கொடுத்துருவோம். நம்ம இந்த சிலிக்கான் கேஸ்கெட் 2 கொடுத்துருவோம். இது எல்லாமே ISO தான், உங்களுக்கு கேரண்டியா இருக்கும், நல்லா இருக்கும், குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கும். சோ இந்த ஒரு காம்போவுமே வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இதுல பனியாரக்கல், தோசைக்கல், அதே மாதிரி ஃப்ரையிங் பேனு, பிரியாணி செய்யறதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தம் பிரியாணி செய்யறதுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். இந்த பனியாரக்கல்லே பாத்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்டு தான். நம்ம கிட்ட பிளாட்டா இருக்கிறதுனால இண்டக்ஷன்ல நீங்க வாங்கி இண்டக்ஷன்லயே வச்சுக்கலாம். இது நம்ம கிட்ட 3 சைஸ்ல அவைலபிளா இருக்கு. 3மே இண்டக்ஷன் பேஸ்டு தான், 7, 9, 12. ஓகே,
ஸோ தோசைகள்லயே வந்துட்டு நம்ம ரவுண்ட் தோசைகள் பார்த்துருப்போம், இந்த மாதிரி ஸ்கொயர் தோசைகள் வேணும்னாலும் இருக்கு. இது எல்லாமே இவங்களே தயாரிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம நான் சொல்லியிருந்தேன்ல வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் வேணும் அப்படின்னா அதுவுமே இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா பால் பாத்திரத்துல இருந்து எண்ணெய் பாத்திரத்துல இருந்து இப்ப குழந்தைங்க அடுத்து ஸ்கூல் ஓபன் ஆக போகுது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் சிங்கிள் லேயர்ல இருந்து 3 லேயர் 4 லேயர் 5 லேயர்னு எல்லாமே இருக்கு. ஸோ டம்ளர்ஸ் வேணும்னாலும் சரி, சம்படம் வேணும்னாலும் சரி, இப்ப புதுசா வந்துட்டு நிறைய பேர் மாடுலர் கிச்சன்லாம் வைக்கிறாங்க. அவங்க இந்த பருப்பு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்டான ஜார்ஸ் எல்லாமே கூட வச்சிருக்காங்க. நிறைய புது புது ஐட்டம்ஸ் வந்துட்டு அவங்க லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன விதமான அரிசி டப்பா, அந்த அரிசி ட்ரம் எல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாமே வந்துட்டு இங்க உங்களுக்கு கிடைக்கும். மெயினா இப்ப வந்து உங்களுக்கு வெப்சைட் லான்ச் பண்ணிருக்காங்க இல்லையா, நீங்க வெப்சைட் மூலியமா ஆர்டர் பண்றீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 7% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். அவங்களோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கிறதால நம்மளால ஒரே டைம்ல எடுக்க முடியாத சிச்சுவேஷன் வருது. அப்ப அதனால உடனே கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ நீங்க உங்களோட வெப்சைட்ல ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உடனே அவங்க டிஸ்பேச் பண்ணிடுவாங்க. மெயினா இப்ப சொன்ன இந்த காம்போ ஆஃபர் எல்லாமே வந்துட்டு வரப்போற தமிழ் நியூ இயர், அதாவது 14ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் கொடுக்க போறாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப ராக்கெட் ஸ்டவ் வேணும் அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்ணின ராக்கெட் ஸ்டவ்ஸ் இப்ப ரெடியா இருக்கு. ஏன்னா இன்னுமே வந்துட்டு சிலிண்டர் தட்டுப்பாடு சரியாச்சா இல்லையான்றது தெரியல. மறுபடியும் ஒரு எனர்ஜி லாக்டவுன்லாம் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. எது உண்மை எது போய் எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் நாம வந்து கொஞ்சம் ப்ரிகாஷனோட இருந்துக்கலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சிலிண்டர்ஸ்ல யூஸ் பண்ணாம இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் பண்ணுங்க. நிறைய கமர்ஷியல் பர்பஸ் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ராக்கெட் ஸ்டவ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வந்துட்டு சிச்சுவேஷனை நம்ம கிராஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு வழியை நம்மளும் புதுசா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். அதுக்கு தேவையான எல்லா விதமான பொருட்களுமே நம்ம வந்துட்டு இப்ப இந்த டைம் ஸ்ரீவாரியில இருந்து உங்களுக்காக கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்க வந்துட்டு நம்ம கோயம்புத்தூர் விலாங்குறிச்சியில இருக்காங்க. நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கிற இந்த நம்பருக்கு உங்களுக்கு எந்த காம்போ வேணுமோ அந்த காம்போ வந்துட்டு நீங்க புக் பண்ணிக்கலாம். இல்ல நான் நேர்ல வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, அவங்க லொகேஷன் அனுப்புவாங்க, அதன் மூலியமா நேர்ல வந்து பாருங்க. ஸோ மிஸ் பண்ணிடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பை சொல்லுங்க. பை.